வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த வாரம் தாய்வான் தனது மிகப்பெரிய ராணுவ பயிற்சிகளை தொடங்கிய போது 22,000 ரிசர்வ் படையினரை திரட்டி சைபர் மற்றும் ஏவுகணை தாக்குதல் பயிற்சிகள் என தமது போர் தயார் நிலையை சோதித்து வருகிறது. தாய்வானின் தந்திரோபாய போர் வியூகத்தை வடிவமைக்க வசதியாக மற்றும் ஒரு போர் நடந்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபகால 12 நாள் போர் ஒரு பெரிய மிகவும் சக்தி வாய்ந்த சீனாவால் தொடர்ந்து அச்சுறுத்தல்களுக்குள்ளான தாய்வானுக்கு இஸ்ரேல் ஈரான் மோதல் ஒரு பிராந்திய மேலாதிக்கத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயகத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து எதிர்பாராத பாடங்களை திறந்து வைத்துள்ளது. இதில் பல முக்கியமான பாடங்கள் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தாய்வான் பல தசாப்தங்களாக சீனாவின் அச்சுறுத்தல்களின் கீழ் வாழ்ந்து வருகிறது. சமீபகால ஆண்டுகளில் பெய்ஜிங்கின் தாய்வானை வலுக்கட்டாயமாக இணைக்கும் வற்புறுத்துதல் மற்றும் மிரட்டலை முடுக்கிவிட்டுள்ளது. எனவே தாய்வானில் உள்ள அனைவருக்கும் தமது பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த வேண்டிய அவசர உணர்வு உள்ளது. தாய்வானின் இக்கட்டான நிலைக்கு இஸ்ரேலின் தந்திரோபாய சூழலுக்கும் இடையிலான ஒற்றுமைகள் குறிப்பிடத்தக்கவை. இரண்டும் விரோத அண்டை நாடுகளால் சூழப்பட்ட ஜனநாயக உயர் தொழில்நுட்ப நாடுகள். ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் முதல் சைபர் தாக்குதல்கள் மற்றும் தகவல் போர் வரையிலான அச்சுறுத்தல்களை இரண்டும் எதிர்கொள்கின்றன. மேலும் இரண்டும் தடுப்பு முன்கூட்டிய எச்சரிக்கை மற்றும் சர்வதேச கூட்டணிகளை பெரிதும் நம்பியுள்ளன. ஜூன் 13ஆம் தேதி ஆபரேஷன் எழும்சிங்கம் என்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய தாக்குதல்களுடன் இஸ்ரேல் ஈரான் போர் வெடித்தது. அப்போது இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் ராணுவ உள்கட்டமைப்பை குறிவைத்து ஒரு திடீர் தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேலிய வான் மற்றும் தரைப்படைகள், உயர்மட்ட ஈரானிய ராணுவ அதிகாரிகள், அணுசக்தி நிபுணர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் படுகொலை செய்ததன் மூலம் ஆபரேஷன் எழும்சிங்கம் தொடங்கியது. ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேல் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கடுமையாக சேதப்படுத்துவதிலும் பல முக்கிய ராணுவ நிறுவல்களை தாக்குவதிலும் வெற்றி பெற்றுள்ளது. 12 நாள் போரின் போது இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான விமான தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டது. 550க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாகவும் 1000க்கும் மேற்பட்ட வெறிப்பொருட்கள் நிறைந்த ஆளற்ற விமானங்களை அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. மோதல் முழுவதும் இஸ்ரேலுக்கு தற்காப்பு ஆதரவை வழங்கிய அமெரிக்கா 9வது நாளில் 3 ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது நேரடி தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் அதன் ஈடுபாட்டை அதிகரித்தது. ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஏவுகணை தாக்குதல் மூலம் குறிவைத்து பதிலடி கொடுத்தது. ஜூன் 24ஆம் தேதி போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. அந்த வகையான முன்னெச்சரிக்கை திறன் தாய்வானில் கவனிக்கப்படாமல் போகவில்லை. இஸ்ரேல் ஈரான் போரில் இருந்து தாய்வான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கும். முதலாவதாக உளவுத்துறையின் முக்கியத்துவம். ஆபரேஷன் எழும்சிங்கத்தில் இஸ்ரேலின் வெற்றி இஸ்ரேலின் மேம்பட்ட உளவுத்துறை திறனில் வேரூன்றியுள்ளது. இஸ்ரேல் உளவு தகவல்கள் காரணமாகவே போரின் முதலாவது நாளிலேயே ஈரானிய உயர்மட்ட ராணுவ தளபதிகளை குறிவைத்து அவர்களை போர்க்களத்திலிருந்து அகற்றியதன் மூலம் மீதி 11 நாட்கள் நடந்த போரை ஈரான் திறன் வாய்ந்த தளபதிகள் தலைமை தாங்க முடியாது செய்தது. சிறிய தீவு நாடான தாய்வான் பெரிய மற்றும் சக்திமிக்க சீனாவுடன் போருக்கு போவதென்றால் சீனாவின் ராணுவ தலைமையை முதல் குறிவைத்து அகற்ற வேண்டும் என்ற பாடத்தை ஆபரேஷன் எழும்சிங்கம் கற்றுக் கொடுத்துள்ளது. தாய்வான் தமது உளவுத்துறை நெட்வொர்க்குகளை சீனாவுக்குள் அதிகரிக்க வேண்டும் என்ற தேவையினை இது ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் தாய்வான் தமது சைபர் திறனை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும். மேலும் நட்பு நாடுகளுடனான உளவு தகவல் பகிர்வுகளை ஆழப்படுத்த வேண்டும். தாய்வான் ஒரு கடுமையான ஏற்றத்தாழ்வை எதிர்கொள்கின்றது. தாய்வானில் ராணுவம், தொழில்துறை மற்றும் திறமையானதாக இருந்தாலும் ஒவ்வொரு வகையிலும் சீனாவை விட குறைவாக உள்ளது. சீன ராணுவத்துடன் ஒப்பிடும் போது தாய்வான் அதன் ராணுவ சொத்துக்களை ஒப்பிட முடியாது. இஸ்ரேல் ஈரான் 12 நாள் போரின் போது ஈரான் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியது. சீனாவும் கிட்டத்தட்ட அதிக செய்யும் என்று உறுதியாக நம்பலாம். ஈரானிய ஏவுகணை ஏவல்களில் மிகப்பெரிய சதவீதத்தை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் தடுத்து நிறுத்தின. அது தாய்வான் தமது வான் பாதுகாப்பு திறனை, இடைமறைப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. திறமையான ஆளற்ற விமான எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளில் சமச்சீர் பாதுகாப்பு மாற்றத்தை துரிதப்படுத்துவதும் இதில் அடங்கும். சீனர்கள் தாய்வானிய பாதுகாப்பு பயிற்சிகளில் கவனம் செலுத்த அதிக நேரம் எடுக்கவில்லை. நேற்று வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு தாய்வான் 31 சீன போர் விமானங்களையும் 7 கடற்படை கப்பல்களையும் தமது எல்லை அருகே கண்டறிந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 24 சீன விமானங்கள் இரு தரப்பினருக்கும் இடையேயான அதிகாரப்பூர்வமற்ற தடையான இடைநிலை கோட்டை தாண்டின. அது சீனாவின் போர்பாணியை தாய்வானுக்கு புரிய வைத்திருக்கும். பெரிய அளவிலான முற்றுகை என்பதை அது இங்கு ஒரு ஆழமான கோட்பாடு செயற்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு சிந்தனையில் உள்ள ஒரு முக்கிய விஷயம், ஒரு நாடு அதன் சொந்த விருப்பத்தை போராடும் திறனையும் நிரூபிக்கும் போதுதான் நட்பு நாடுகளின் உதவி வரும் என்பதே அது.
மற்றவர்கள் தாய்வானுக்கு உதவ வருவதற்கு தாய்வான் தம்மை தற்காத்துக் கொள்ள உறுதி பூண்டிருக்க வேண்டும் என்பதால் இஸ்ரேல் போலவே தாய்வானின் ராணுவ சாதனங்களும் மேம்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். இஸ்ரேல் ஈரான் மோதலின் போது அமெரிக்காவின் பதிலடியின் வேகம் தாய்வானில் எதிரொலிக்க வேண்டியது ஒரு முக்கிய தருணம். வாஷிங்டன் மத்திய கிழக்கில் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு சொத்துக்களை நிறுத்தியது. ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்க அமெரிக்க கடற்படை விமானம் தாங்கிய கப்பல்களை அனுப்பியது மற்றும் இஸ்ரேலை ராஜதந்திர ரீதியாக ஆதரித்தது. நம்பகமான கூட்டணி மற்றும் கூட்டு செயற்பாட்டு திட்டத்தின் மதிப்பை நிரூபிக்கும் விதத்தில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நட்பு நாடுகளின் விரைவான மற்றும் தீர்க்கமான தலையீடு இஸ்ரேல் ஈரான் போர் தாய்வானுக்கு கற்றுக் கொடுக்கும் மற்றும் ஒரு பாடம். அமெரிக்காவின் விரைவான படையெடுப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள அதன் நட்பு நாடுகள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஒரு உறுதியளிக்கும் சிக்னலையும் அனுப்பியது. தாய்வானை பொறுத்தவரை அமெரிக்கா வெளிநாட்டு ராணுவ நிதியுதவி வடிவத்தில் ராணுவ உதவியை இஸ்ரேலுக்கு வழங்குவது போலவே தாய்வானுக்கும் வழங்குகிறது. நிதியுதவிக்கு அப்பால் தாய்வான் நீண்ட காலமாக அமெரிக்காவுடன் அதன் நடைமுறை ஒத்துழைப்பை பராமரித்து வருகிறது. அமெரிக்க தாய்வான் துருப்புகளுக்கு பயிற்சியளிக்க தாய்வானுக்கு அமெரிக்க துருப்புகளை அனுப்பியது. மேலும் தேசிய காவல் படையுடன் இணைந்து பயிற்சி பெற தாய்வான் துருப்புகளை அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்றது. அமைதியான மற்றும் நிலையான நிலைமையினை பாதுகாக்க அமெரிக்கா மற்றும் இணைந்து பணியாற்ற விரும்பும் எந்த நாடுகளுடனும் கூட்டு பயிற்சிகள், பாதுகாப்பு உக்தி, உளவுத்துறை பகிர்வு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை நாம் தீவிரப்படுத்த வேண்டும். இந்த வாரம் தாய்வான் ராணுவம் தனது முதல் அமெரிக்க தயாரிப்பான M1 A2T அப்ராம்ஸ் டேங்களை தமது படையில் இணைத்துக் கொண்டது. இஸ்ரேல் ஈரான் போரின் போது அமெரிக்க பொது கருத்து இஸ்ரேலுக்கு சாதகமாக இருந்த காரணத்தால் இஸ்ரேலுக்கு மேலதிக அமெரிக்க ராணுவ உதவிகள் கிடைத்தன. அமெரிக்க பொது கருத்து எதிர்கால ஆதரவை எவ்வாறு ஆதரிக்கலாம் அல்லது பாதிக்கலாம் என்பதையும் தாய்வான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்ரேல் ஈரான் போர் தாய்வானுக்கு கற்றுக் கொடுக்கும் அடுத்த பாடம். அமெரிக்காவில் உள்ள ரீகன் அறக்கட்டளை தளத்தின் மிகவும் சுவாரஸ்யமான கருத்து கணிப்பு ஒன்று சமீபத்திலே வெளியானது. கருத்து கணிப்பில் பதிலளித்தவர்களில் சுமார் 78% பேர் தாய்வானை பாதுகாக்க அமெரிக்கா ராணுவ ரீதியில் உதவுவதை ஆதரித்தனர். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடனான விமான தாக்குதல்களில் அமெரிக்கா எவ்வாறு ஈடுபட்டது மற்றும் பங்கேற்றது என்பதற்கும் இது பொருத்தமானது. தாய்வான் இஸ்ரேலிடமிருந்து கற்றுக்கொள்ளும் மற்றும் ஒரு முக்கிய பாடம் உள்நாட்டு முன்னணியில் உள்ளது. ஈரானிய தாக்குதலின் போது இஸ்ரேலிய சமூகம் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டது. ஈரானிய தாக்குதல் நடக்கும் போது பொதுமக்கள் எங்கு செல்ல வேண்டும், எப்படி தங்குமிடம் தேடுவது மற்றும் துல்லியமான தகவல்களை எவ்வாறு அணுகுவது என்பது இஸ்ரேலியர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால் தான் ஒப்பீட்டளவில் இஸ்ரேலில் குறைந்த எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளை ஏற்பட்டன. அதன் மூலம் தாய்வான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தாய்வானின் சமூகம் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாக கட்டமைக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய சமூகம் தெளிவான சிவில் பாதுகாப்பு நெறிமுறைகளை ஆதரிக்கிறது. இதை வீட்டு முன்கட்டளை, காலக்கெடு மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு மக்கள் தயாராக இருத்தல் ஆகியவற்றில் காண முடியும். இஸ்ரேலின் மமாட் எனப்படும் பாதுகாப்பு அறை தாய்வானின் கட்டட குறியீட்டு தேவையின் ஒரு பகுதி என்பதனை இஸ்ரேல் ஈரான் போர் தாய்வானுக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாய்வான் அடுத்த யோசனைகளை அதன் சொந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றியமைக்க தொடங்குகின்றது. சுமார் 24 மில்லியன் மக்கள் தொகை மற்றும் அடர்த்தியான நகர்ப்புற நிலப்பரப்புடன் தாய்வான் வெடிகுண்டு தடுப்பு பாதுகாப்பு அறைகளை அதன் உள்கட்டமைப்பில் ஒருங்கிணைக்க ஒரு கட்ட செயல்முறையை தொடங்கிவிட்டது. தேவைப்படும் கட்டுமான அளவு காரணமாக இந்த முயற்சி புதிய கட்டடங்களுடன் தொடங்கும். பொது வசதிகள் மற்றும் அரசாங்க கட்டமைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கும். ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் வெடிக்கும் தாக்கங்களுக்கு எதிராக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக வலுவூட்டப்பட்ட தங்குமிடங்களுடன் ஏற்கனவே உள்ள குடியிருப்பு கட்டடங்களை எவ்வாறு மறுசீரமைப்பது என்பது குறித்து உள் விவாதங்களிலும் தாய்வான் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இது தாய்வான் இஸ்ரேலிடமிருந்து ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடம். தாய்வான் முழுவதும் பொதுமக்கள் பாதுகாப்பு திறன்களை பலப்படுத்துவதற்கான தீவிரமான அவசர உணர்வை இந்த முயற்சி பிரதிபலிக்கிறது. ஜூலை 15 முதல் 18 வரை தாய்வான் அதன் 3 பெரிய மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களான தாய்பே, தைச்சுங் மற்றும் ஹாங்சியோங்கில் பொதுமக்களுக்கான நகராட்சி பாதுகாப்பு மீள்தன்மை பயிற்சிகளை நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது. இதுவும் இஸ்ரேலிய மோதல்களிலிருந்து தாய்வான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம்தான். தாய்வான் ஏற்கனவே பூகம்பங்கள் அல்லது இயற்கை பேரழிவுகளுக்கான சிவிலியன் பாதுகாப்பு பயிற்சியை கொண்டிருந்தது. ஆனால் இம்முறை அதன் அளவை விரிவுபடுத்தி போருக்கான பாதுகாப்பு என்ற அம்சத்தை சேர்த்துள்ளார்கள். தாய்வானின் டிஜிட்டல் தயார் நிலையம் உருவாகி வருகிறது. இயற்கை பேரழிவுக்கான அவசர எச்சரிக்கைகளுடன் தாய்வானுக்கு அனுபவம் இருந்தாலும் இஸ்ரேலின் போர் பாதுகாப்பு அமைப்பான கான்ஃபரண்ட் கமாண்ட் அமைப்பு போன்ற ஒருங்கிணைந்த பொது பயன்பாடு தாய்வானுக்கு இல்லை. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் ஹோம்ஃப்ரண்ட் கமாண்ட் அமைப்பு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பது தாய்வானுக்குரிய அடுத்த பாடம். போர் தொடங்கியவுடன் இஸ்ரேலில் சிவில் சமூகம் அணிதிரண்டு வந்தது. இஸ்ரேல் ஈரான் போருக்கு முன்பு ஃபார்ட் அலைன்ஸ் என்ற மருத்துவ மீள்தன்மை அமைப்பு தாய்வானிடம் இருந்தது. இது கிட்டத்தட்ட இஸ்ரேலின் சிவிலியர் மருத்துவ உதவி அமைப்பான மேகன் டேவிட் அடோம் போன்றது. ஃபார்ட் அலைன்ஸ் நிறுவனர் பொதுமக்கள் சொத்துக்கள் மற்றும் வளங்களை எவ்வாறு முழுமையாக பயன்படுத்தலாம் என்பதை பற்றிய சிறந்த புரிதலை பெற இஸ்ரேலுக்கு சென்று நேரடி அனுபவத்தை பெற்றார். உளவியல் ரீதியான தயார்நிலை கூட ஒரு முன்னுரிமையாகிவிட்டது.
தாய்வான் மக்கள் அச்சுறுத்தலின் கீழ் வாழ்ந்தாலும் தாய்வானில் பலர் உண்மையில் ஒரு போரை இதுவரை நேரடியாக எதிர்கொள்ளவில்லை. ஒரு போர் வரும்போது மக்கள் எவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை இஸ்ரேலிய போர் தாய்வானுக்கு உணர்த்தி இருக்கும். தாய்வான் மக்கள் உண்மையில் மிகவும் மீள்தன்மை கொண்டவர்கள் மற்றும் வலிமையானவர்கள் என்று அரசாங்கம் நம்புகின்றது. அந்த அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது தாய்வான் மக்களின் மனநிலையை எவ்வாறு பலப்படுத்துவது என்பதையும் இஸ்ரேலிய போர் காட்டியுள்ளது. சீனாவில் அழுத்தம் தொடர்கையில் தாய்வான் ஆபத்துகள் தொடர்பான எந்த மாயையிலும் இல்லை, அது நிஜமான ஆபத்து என்பதை உணர்ந்துள்ளது. ஆனால் இஸ்ரேலின் சமீபகால போரிலிருந்து படிப்பினைகள் தாய்வான் தயாராக இருப்பதை உறுதி செய்வதில் முக்கியமானதாக இருக்கும் என்று தாய்வான் அரசு கருதலாம். காரணம், தாய்வான் ஏற்கனவே இஸ்ரேலிய பாணியில் ஏவுகணை பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற மீள்தன்மை முதல் உளவியல் வலிமை மற்றும் கூட்டணியினை உருவாக்குதல் வரை இஸ்ரேலிய குறிப்புகளை எடுத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது.